The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. அந்த உஸ்லாம் பட்டி பெண் போட்டு அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க, அப்படியே வயிறு தெரியும், அப்படியே அதுல வர புள்ள அப்படியே ஜென்டில் வடிவேல் சார் பேரோட திருப்பி உங்களுக்கு நிறைய காமெடி ரோல்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும்ல. வந்தது அந்த டைம்ல பண்ணல. இதுதான் பண்ணல. இவளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. கார்த்திக் சார் அவங்க வைஃப் அந்த படத்துல ஹீரோயினா கல்யாணம் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல தெரிஞ்சது அவங்களுக்கு லவ் இருக்கிற தெரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அவங்களுக்கு. சிங்கப்பூருடைய அதிபர் வந்து நாதன் சார் அவரோட மறைவில் அந்த தஞ்சாவூர் மண் எடுத்த சாங் தான் வந்து பிளேவே பண்ணாங்க. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு கடல் கடந்து பக்கத்து நாட்டுல வரைக்கும் அந்த சாங் அவ்வளவு ரீச். வெளியில தெரியல, நான் நல்லா பண்ணுவேன்ற மாதிரி வெளியில அப்போ நாங்க மாஸ்டர் ஆன டைம்ல தெரியல. நான் எவ்வளவோ சொன்னேன், ஒரு டிகிரி எடுத்துட்டு நீ அப்புறம் எதுக்கு வேணாலும் வா அப்படின்னு. கேட்க புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, டிகிரிக்கு போய் படிக்கவே இல்லை. கொடுமை என்னன்னா, எங்க அம்மா வந்து அப்பாவும் நீங்க லவ் பண்ணுங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ரெண்டு பேருமே சொன்னாங்க. ரெண்டு பேருமே கேட்கலையா? ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். நம்ம இறங்கி ஏய் அப்படின்னு யாராவது திட்டினாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப வண்டி ஓட்டும் போது யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன மடையா அப்படின்ட்டா போச்சு. சண்டே அதுவும் ஒரு சிறப்பான விருந்து, முதல்ல அதுக்கு நன்றி ரெண்டு பேருக்கும். அதுவும் ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல வேற கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேரும். இல்ல நீங்க சொன்னீங்க உங்க பையன் வரணும் பொண்ணு ஆனா டீச்சர் வரணும்னு சொல்லிருக்கீங்க முன்னாடி எல்லாம். இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இது இன்னும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு தொடர்ந்து நடிக்கணும் இல்ல அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படிலாம்? இல்ல அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி எனக்கு தெரியல. பட் இவ வந்து ஃபைனல் வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. எங்க அம்மா என்ன அப்படிதான் நினைச்சாங்க, அதே ஆசை தான் எனக்கும். இவளும் லாஸ்ட் வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த லலிதா பத்மினி ராகினி இந்த கான்செப்ட் உங்க வீட்லயே இருக்காங்க. ஆமா இல்லையா? ஒரு 45 years 50 years ஆல்மோஸ்ட் நீங்க ஃபுல்லாவே ஒரு டான்சரா, கொரியோகிராஃபரா, ஆக்டரா தொடர்ந்து சொன்ன மாதிரி வீட்டுல இருந்ததை விட நிறைய செட்ல இருந்திருக்காங்கல்லம்மா. ஆமா, தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட 12வது வயசுல இருந்து, 12ன்னு சொல்ல முடியாது, அப்படி பார்க்க போனா 10வது வயசுல இருந்தே நான் வந்து பப்ளிக்கா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல 3 years வரைக்கும் ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன், டிராமா பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சினிமால கேமரா பார்த்ததே வந்து என்னோட அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபியா தான். நான் ஆடி இல்லை. விஜய் ஸ்ரீ அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மலையாள படம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃப் பண்ணது. எங்க மாஸ்டர் வந்து மூர்த்தி மாஸ்டர், அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது என்ன. அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர் கிட்ட ஆடிட்டோம். தொடர்ந்து பர்மனண்டா பண்ணது வந்து சோப்ரா மாஸ்டர். அவர்கிட்ட எனக்கு சலிப்பே வரல. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நடிப்பை விட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப டிராமா சொன்னீங்கல்ல, இப்ப முன்னாடி கூட குறிப்பிட்டிருக்கீங்க பாரதி சாரோடைய ட்ரூப்ல வந்து நடிச்சிருக்கீங்க. அப்ப ராஜா சார் தான் மியூசிக் பண்ணுவார் இல்லையா அவரோட டிராமாஸ்க்குலாம். அவரோட டிராமாஸ்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா சினிமாக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல பார்த்த நடிகர்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஞாபகம் இல்ல, ரொம்ப சின்ன பொண்ணு அப்ப நானு, ஞாபகம் இல்ல. ஒருத்தவங்க மட்டும், குட்டி பத்மினி மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. டிராமால ஆக்ட் பண்ணும்போது ஒரு டிராமால வந்து அவங்களோட ஆக்ட் பண்ணேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல தான். ஆனா அந்த டிராமாஸ்க்குலாம் ராஜா சார், கங்கை மரன் சார், பாஸ்கர் சார் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாம் அவங்கள மியூசிக் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. மாஸ்டர் சேகரோட கூட டிராமால ஆக்ட் பண்ணிருக்கேன். மாஸ்டர் சேகர் நானு எல்லாம் ஆக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் சினிமா ஃபீல்டு வந்து, சினிமா ஃபீல்ட்ல வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபியா வந்தேன், அப்புறம் குரூப் டான்சர், அப்புறம் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறமா வந்து சோலோ டான்சர், அப்புறமா ஆர்டிஸ்ட், ஹீரோயினா ஒரு படம், அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா படங்கள், இந்த மாதிரி அப்படியே பயணங்கள் தொடர்ந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நடுவுல வந்து டிவி சீரியல். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரானிக் டான்சர் நீங்க. சோ அது எல்லாருக்குமே இப்ப ஒரு ஆக்டரா எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. பட் நிறைய நம்ம ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்து பாத்துருக்கோம், நீங்க அசிஸ்டும் பண்ணிருக்கீங்க நிறைய அந்த மாதிரி. இப்ப அம்மா நம்ம வளரும் போதே ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு கண்ணெதிரில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொரியோகிராஃபர்ஸ் அப்படின்னும் போது நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்தே நம்ம கால் ஆட ஆரம்பிச்சிருக்கோம். வயிற்றுக்குள்ளேயே ஆடி இருப்பீங்க. அது உண்மைதான், அவங்க ஆடி இருக்காங்க வயிற்றுக்குள்ள, நீங்களும் கூட சேர்ந்து ஆடி இருக்கீங்க. இவ என் வயிற்றுல இருக்கும்போது நான் ஸ்டேஜ்லயும் ஆடி இருக்கேன், ஷூட்டிங்கும் பண்ணிருக்கேன். நிறைய சாங் ஷூட்டிங் பண்ணிருக்கேன், ஸ்டேஜ்லயும் ஆடி இருக்கேன். குழந்தை வயிற்றுலயே ஆடி இருக்கு அப்ப இருக்கும் போதே வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம். ஏதோ ஒரு அக்கா கேள்விப்பட்டேன், நான் சொன்னேன் மாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பனிக்கூட வரைஞ்சிருக்க மாதிரி இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, சிவான் தான் கூப்பிடுவாங்க வீட்டுக்கார. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு யூனியன் ஆபீஸ்ல. பார்த்தாக்கா அங்கேருந்து போனு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் என்னது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப டெலிவரினாலே ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்க எல்லாம் பார்த்துதான் எங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன்.
நம்ம ஆடணும் செய்யணும்னு 8 months 8.5 months வரைக்கும் ஆடிட்டு இருந்தேன். பயமே இருந்தது இல்லையா ரொம்ப? ஏன்னா அது நிற மாச கர்ப்பிணி 8.5 மாசம் 9 மாசம் கிட்டத்தட்ட 33 வாரம் 34 வாரம் வந்துடும். நிறைய பேர் குழந்தையே பிறந்தோம் அப்போ. வரணுமே ஒரு வயம் இருக்கலாம் நமக்குள்ளயுமே. அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த வயிறு அவ்வளவு பெருசா இருக்கும்போது டான்ஸ் ஆடுறதுக்கு இப்போ அசிஸ்டண்டா இருந்தா கூட பரவாயில்ல, டான்ஸ் ஆடுறதுக்கு உங்களை கூப்பிடணுமே. அதுக்கு மாஸ்டருக்கு வந்து மனசு வேணும் இல்லையா? அது வந்து புளியூர் சரோஜாக்கா, சுந்தரம் மாஸ்டர், சிவசங்கர் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல வாமா, வயிறு கொஞ்சம் தெரியுது மாஸ்டர், அந்த ட்ரெஸ்ல தெரிஞ்சா அசிங்கமா இருக்குமே, ஒண்ணும் வேண்டாம் நீ பின்னாடி அடிக்கும், நான் முன்னாடி வேற யாரையா நிறுத்திக்கல, அவ்வளவுதான். முன்னாடி கூட நிக்க வச்சிருப்பாங்க. இப்படியே நிக்க வச்சிருப்பாங்க. என்ன சாங் தெரியுமா? அந்த உஸ்லாம்பட்டி பெண் குட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிரெக்னெண்டா இருப்பாங்க, அப்படியே வயிறு தெரியும், அப்படியே அதுல வர புள்ள அப்படியே புள்ள. அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஒரு 20 பேர் இருக்காங்க, 10 மெம்பர்ஸ்லயே கூப்பிட்டுருவாங்க, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. கொரியோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க மாதிரி டான்சர் அப்படி சோலோ எல்லாம்? இல்ல இல்ல, கொரியோகிராஃபி ஆனதுக்கு அப்புறம் நான் டான்ஸ் ஆடல, சோலோ ஆடி இருக்கேன். சோலோ ஆடி இருக்கேன். அதியமான் சார் படம் பண்ணிருக்கோம் நாங்க, தலைமுறை, அதுல சோலோ ஆடி இருக்கேன் நான். தலைமுறைகள். ஆமா ஆமா ஆமா. ராஜ்கிரண் சார், ராஜ்கிரண் சார், ரேவதி, அதுல வெள்ளிமணி தொட்டில் கட்டின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீமந்தம் சாங் வரும், அதுல ஆடி. அதுதான் கேட்டேன். சோலோவா நீங்க அதுக்கப்புறம் கொரியோகிராஃப் ஆனதுக்கு அப்புறமா ஆனது அது அந்த படம் தான் வந்துட்டு. அது அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். லேட் 70sலமா. இப்ப பாரதிராஜ் சாரோட படங்கள் அஃப்கோர்ஸ் எல்லாருமே கிராமத்தை நோக்கி போச்சு, ஸ்டுடியோல இருந்து. சாங்ஸ்ல நிறைய இந்த மாதிரி வந்து பொதுவா அந்த குரூப் டான்சர்ஸ் அவங்கள யூஸ் பண்ண விதம், இப்ப நம்தன தாளம் வருமே ஒரு மாதிரி எனக்கு இப்ப பார்த்தாலும் தேவதைகள் அப்படியே வந்து ஆடுற வந்து ஒரு தண்ணியில இருந்து எழுந்துவோம் மரத்துல, அது 2 விதமா சொல்லலாம். அது ஏன்னா ஒரு வெள்ளையில இருக்காங்க தேவதைகளா என்னன்னே தெரியல, அவங்க ஸ்டெப்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி குவாக்கியா தான் இருக்கும். இப்ப யோசிச்சு பாத்துறக்குன்னு பாத்தீங்கன்னா அது பண்ணிருக்காங்க வித்தியாசமா. தண்ணியில இவங்க தண்ணி, அவங்க ஹீரோ ஹீரோயின் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஃபுல் டான்சர்ஸோட வேலையா இருக்கும். எப்படி இருந்துச்சு ஷூட் பண்ணது? எப்படி இருந்துச்சு அந்த சாங் பர்டிகுலரா? அப்போ நான் வந்து ரொம்ப புதுசு சின்ன பொண்ணு, புளியூர் சரோஜாக்கா தான் மாஸ்டர் அந்த சாங்குக்கு. எப்பவுமே அப்போ ஒரு பழக்கம் உண்டு, அதாவது ஹீரோஸ் வந்து அவ்வளவா ஆட மாட்டாங்க அப்போ அந்த டைம்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் படம், ஹீரோஸ் எப்பவுமே வந்து நிறைய ஆட மாட்டாங்க, ஹீரோயின்ஸ் தான் ஆட வைப்பாங்க. ஹீரோயின்ஸ் ஆட வச்சுட்டு ஹீரோஸ் நடந்து வர மாதிரி அப்படி இருந்த காலத்துல தான் நான் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அப்போ வந்து ஹீரோஸ் சரியா ஆடலன்னா டான்சஸ் போட்டுருவாங்க அந்த சாங்ல. வாய்ஸ் இருக்கோ இல்லையோ, பேக்ரவுண்ட் வாய்ஸ் இல்லைன்னா கூட டான்சஸ் போட்டா டான்சஸ் ஆடிடுவாங்க. இவங்க வந்து எக்ஸ்பிரஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சாங்கை பூஸ்டப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பெல்லாம் அப்படி நினைச்சுதான் டான்சஸ்க்கு அப்போ நிறைய வேலை கிடைக்கும் அந்த டைம்ல. எனக்கு இவங்க பணத்துலலாம் அந்த அம்மன் கோயில் கிழக்காலே அந்த சாங், சகலகலா வல்லவன் வந்துட்டு, அப்புறம் மௌன ராகம்ல பனிவிடும் இரவு, அது வந்து ராகம் தேடும் பல்லவியில கூட ஒரு ஸ்பேட்டா சாங் பண்ணிருப்பாங்க, டிஆர் சாரோடது. அதுலயும் வந்து ஒரு சோகமான சாங் நல்லா அழகா பண்ணிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பெரிய மெமரி இருக்கு. கால் ஆக்சிடென்ட் ஆகி மம்மியால நடக்கவே முடியல, அவங்க என்னால ஆட முடியாத மாஸ்டர்னு சொல்லிருக்காங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. நீ வா நான் உன்னை நடக்க வச்சு சாங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டு போய் எடுத்ததெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாங் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி உட்கார வச்சு ஒரு 3 ஷாட்டு நின்னுட்டு அந்த மாதிரி நிக்க வச்சு அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசுல இவங்களும் வந்துட்டாங்க, அசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எவ்வளவு ஏஜ்ல வந்து கொரியோகிராஃப் அசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க டான்ஸ்க்கு? 7th படிக்கும் போதுல இருந்து இருக்காங்க மீடியால. ஆனா வந்து எல்லாரும் என்ன சொல்வாங்க, உடனே யாரா பார்த்தாலே நான் உங்களுக்கு சின்ன வயசுல பார்த்தேன். இவளுக்கு ஸ்கிரீன் ஏஜ் அதிகம், ஆனா ஸ்கிரீனுக்குள்ள நுழைஞ்சது சின்ன ஏஜ், அது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி காமெடியா இருக்கும். சில பேர்லாம் வந்து என்ன நான் பிறந்த வருஷத்துல கூட பிறந்திருப்பாங்க, அவங்க வந்து நான் அவங்க சின்ன வயசுல டிவில பார்த்தேன். ஆமாப்பா இவ டிவில வந்தா நீங்க ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, இவ டிவிக்கு வந்திருக்கா. நீங்க எந்த வருஷத்துல போட்டீங்க? இந்த வருஷம் சொல்லுவாங்க. அதே வருஷத்துல நான் பிறந்தேன். என்ன நீங்க டிவிக்கு வெளியே உட்கார்ந்து நான் பாத்துட்டு இருக்கீங்க, டிவிக்குள்ள இருந்தேன். அவ்வளவுதான் ஏஜ் எல்லாம். ஆனா ஏங்க பிச்சு எனக்கு அதான் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு இரிட்டேட் ஆகும். லைக் ஆனா நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து வர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். 10 வயசுல நீங்களும் அப்ப ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் 9 இயர்ஸ்ல நீங்களும் வந்துட்டீங்க இல்லையா? 11 இயர்ஸ் நினைக்கிறேன், 11 12. நான் 10 இயர்ஸ்ல இருந்து வெறும் ஸ்டேஜ் அந்த மாதிரி 12 13 அந்த ரேஞ்ச் தான் இருந்தேன். ஓ புதிய இதுல அசிஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் இருந்தார் இல்லையா? அவங்க அப்பதான் வந்து கொரியோகிராஃபர் ஆகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பதான் அந்த சாங்ல தான் இது அந்த மெர்க்யூரி பூவே ஒரு சாங். அப்பா அதுல வர என்னென்னமோ பண்ணிருப்பாரு, கையை வச்சிருக்கல அது ஸ்டெப். அது என்னடா இப்படி ஒரு சாங்ல வந்து பட் ஆனா அந்த டைம்ல அது ரொம்ப நியூவா இருந்தது. இல்ல சீரியஸ்லி ஹேண்ட்ஸ் வச்சு பண்றது. ஆமா ஆமா பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே 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 ஃபைன். அது கத்துக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ அது நியூவா ஸ்டார்ட் ஆன ஒரு அந்த ஒரு பிட் மட்டும் தான் அவ்வளவு ஃபாஸ்டா போகும், அதுக்கு ஏத்த மாதிரி கொரியோ இருக்கும். மத்ததெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லோவா ஒரு மெலடியா இருக்கும். அதுல அந்த டைம்ல ஒரு 4 மாஸ்டர்ஸ் கிட்ட பண்ணிருப்பல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இது ராபர்ட் மாஸ்டர், ரவிதேவி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணது எங்க கிட்ட. ஆமா டாடி மாமா வருஷமெல்லாம் வசந்தம்
எங்ககிட்ட. ஓ அதுல அசஸ் பண்ணிருக்கீங்களா? அது ஓகே ஓகே ஓகே. அது அப்பெல்லாம் வந்து தான் 13 இயர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப ஒல்லியா இருப்பா, அந்த பார்த்தாவே தெரியும். குரூப் ஆடி இருப்பா, இவ்வளோ அஸ்டண்டம் பண்ணா. எங்கே அந்த வெண்ணிலா சொல்லி எந்த அதுல அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் ஒண்ணு வரும், ஊட்டியில இருக்கு, அது. ஆமா அதுலயே இருக்கா. அதுல பாக்கும்போது இந்த ஃபேஸே இருக்காது, டிஃபரெண்டா இருக்கும், வேற வேற ஃபேஸ் மாதிரி இருக்கும். இவன் என்ன நம்பவே மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது நம்ம அந்த டைம்ல அப்படிதான் இருப்போம். லைக் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 16க்கு மேல டீனேஜ்க்கு முன், ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் டீனேஜ்ல 13 போது ரொம்ப. ஆமா ஆமா ஆமா, அப்படி பாக்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேடாதீங்க வீடியோல போயிட்டு என்ன அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. ஆமா நீங்க ஆனா இப்போ ஒரு சாரும் நீங்களும் வந்து லவ் மேரேஜ் சொல்லிருக்கீங்க. ரெண்டு ஒரு கொரியோகிராஃபர்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறது வந்து உங்க பீரியடுக்கு அப்புறமா தான் லலிதா மணி கூட ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களும் அதான் ஆல்மோஸ்ட் சேம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் திங்க். ஆனா அவங்க பர்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சுந்தர மாஸ்டர் சரோஜா மாஸ்டர்லாம். அதுவே ஒரு மாதிரி புதுசா தான் இருந்தது. அப்ப யாரும் ஃபீல் அப்படி இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கொரியா பண்ற மாதிரி இல்ல இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா இல்ல குமார் சாந்தி லேட்டா தான். எங்களுக்கு முன்னாடி இருந்தது இப்ப சொன்னேன், இப்ப டெலிவரி ஆயிட்டு வந்தாங்கன்னு, சிவா சுப்பிரமணியம். ஓகே, அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி வந்து ரகு மாஸ்டர் கிரிஜாக்கா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சுரேகா பிரகாஷ், சினி பிரகாஷ், ஆமா ஆமா, இவங்க 3 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் மாஸ்டரா இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி தான் வெறும் சிங்கிள் மாஸ்டர்ஸ் தான், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்க அப்பெல்லாம். மூர்த்தி மாஸ்டர், அந்த மாதிரி சுந்தரம் மாஸ்டர், சீனு மாஸ்டர், ஹீராலால் மாஸ்டர், சோப்ரா மாஸ்டர், தனித்தனியா இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தது அப்படிதான். சாங் நீங்க துப்பாக்கி கையில எடுத்து உங்களோட முதல் பாட்டு அப்படின்னா நீங்க? ஆமா, அது கிளாஷ் ஒர்க்காக வந்தோம் நாங்க. கல்யாணம் ஆன புதுசுல அது ஃபர்ஸ்ட் சாங் சரோஜாக்கா தான் அனுப்பிச்சு விட்டாங்க எங்களை. ஜென்ஸ் கேட்ட போட்டு தான் அந்த சாங் அது இருக்கும், துப்பாக்கி வச்சுக்கிட்டு அது ஃபுல்லா ஒரு என்னோட தங்க. ஓ என்னோட தங்க கூட பேரா ஆடினது கோடைமழை வித்யான்னு சொல்லுவாங்க. வித்யா முதல் தங்கச்சி யார் நடிச்ச? முதல் தங்கச்சி என்னோட தங்கச்சி சோனி. அவதான் பேராதுல இருந்தா, நாங்க மாஸ்டரா பண்ணோம் நானும் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நாங்க ப்ராப்பரா வந்து மாஸ்டர் ஆனதுன்னு பார்த்தாக்கா சோலைக்குயில் தமிழ்மணி சார் படம். அதுதான் வந்து நாங்க ப்ராப்பரா மாஸ்டர் ஆனது. ராஜான் டைரக்டர், நியூ டைரக்டர். அப்போ நாங்க கார்த்திக் சாரு அவங்க ஒய்ஃப். அதுல இருந்து மனைவி ஒரு மந்திரி. இவரு ராமநாராயண் சார் படத்துல நான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இது மீனாட்சி குங்குமம் சொல்லிட்டு ஒரு படம், அதுல ஆக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நாங்க மாஸ்டர் ஆயிட்டோன்னு ஒரே வாட்டி தான் அவர் ஆபீஸ்ல போயிட்டு நாங்க 2 பேரும் போய் கேட்டோம், இந்த மாதிரி மாஸ்டர் ஆயிருக்கோம், ஏதாவது சாங் சொல்லுங்கன்னு. அவர் வந்து ஒரு 4 படத்துல ஒரு படத்துல 2 சாங், இன்னொரு படத்துல ஒரு சாங், இன்னொரு படத்துல 3 சாங், அந்த மாதிரி 4 படம். வருஷத்துக்கு 5 படம் 6 படம் எடுத்தாரு. லைனா அடிச்சு தருவார் படத்தை. லைனா கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஒரு வாட்டி தான் நம்ம போய் கேட்டோம், உடனே வந்து கொடுத்துருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. நிறைய படம் பண்ணோம், நேம் ஞாபகம் வரல. 3 நாள் மட்டும் ஞாபகம் இருக்கு. மனைவி ஒரு மந்திரி, அதுக்கப்புறம் சகாதேவன் மகாதேவன், 2 பேரா ஆடுவாங்க இல்லையா? கோவை சரளா, மோகன் சார் இருப்பாரு, மோகன் சார் இருப்பாரு. ஆமா, சேகர் பல்லவி இருப்பாங்க. எஸ்வி சேகர் பல்லவி இல்ல, அவங்க இல்ல, இன்னொரு நினைக்கிறவங்க. அப்புறம் லலிதா செந்தில் இருப்பாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி. நீங்க இப்ப சோலைக்குள் சொன்னீங்க, ராகினி தான் சொல்றீங்களா? அவங்க ராகினி கரெக்ட். அப்ப ஷூட் அப்ப தெரிஞ்சது அவங்களுக்கு லவ் இருக்கிற தெரிஞ்சது அவங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்சது அவங்களுக்கு? தெரிஞ்சதுமா, ஆனா கேட்டுக்க மாட்டோம். ரஜினி சார் சொல்லியிருப்பாங்க, அதாவது சிங்கப்பூருடைய அதிபர் வந்து நாதன் சார் அவரோட மறைவில் அந்த தஞ்சாவூர் மண் எடுத்த சாங் தான் வந்து பிளேவே பண்ணாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு ரீச் அந்த சாங். அது இங்க இருக்கிற மட்டும் இல்ல, கடல் கடந்து பக்கத்து நாட்டுல வரைக்கும் அந்த சாங் அவ்வளவு ரீச். சோ அதுக்கு பிக்சரைஸ் பண்ண விதமாகட்டும், தேவாசோட இசை, வைரமுத்து சார் வரி, எல்லாமே சரி, முரளி சார், மீனா மேம்லாம். சோ அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது எல்லாருக்குமே. கரெக்ட் இல்லைங்களா? சோ உங்களோட தனித்துவம்னா என்ன பார்க்கப்பட்டது இப்ப நீங்க கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல? என்னன்னா, எனக்கு வந்து ஃபோக் ஸ்டைல் நல்லா பண்ணுவேன். ஃபோக் ஸ்டைலு, கிளாசிக்கல். ஆனா கிளாசிக்கல் வந்து வெளியில தெரியல, நான் நல்லா பண்ணுவேன்ற மாதிரி வெளியில அப்போ நாங்க மாஸ்டர் ஆன டைம்ல தெரியல. ஆனா கிளாசிக்கலும் ஃபோக்கும் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். எங்க வீட்டுக்காருக்கு வந்து டூயட் சாங் ரொம்ப பிடிக்கும். டூயட் சாங், மாண்டேஜ் சாங்ஸ், அது வந்து சூப்பரா பண்ணுவாரு.
நீங்க ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு அத மாதிரி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால டைரக்ட் பண்ண முடியல. அதுதான் அவரோட ஆசையில வந்து லைக் நிறைவேறாத போனா அது வந்து அப்படி இருந்தா கண்டிப்பா உங்களை அறிமுகப்படுத்திருப்பார்ல. ஐ மீன் நீங்க முன்னாடி லான்ச் ஆயிட்டீங்க. பட் சொல்றேன் நான் இருந்தா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களை இருக்கலாம் தெரியலையே. அப்ப அவரு ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் யாரா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சுக்காத. பட் அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஆனா அப்ப சொல்லிருக்காங்களா கதை என்ன கதைன்னு? நான் தான் உட்கார்ந்து எழுதுவேன். அவர் ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட. ஆனா அப்பா அது ரொம்ப அழகா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ். நான் என்னோட அவர் சொல்ல நான் தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் அந்த டைம்ல. சோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, நான் வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. வீட்டுல தான் சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம சைட்ல இந்த டோர்ல இருந்து எட்டி பார்த்தவங்க எப்படி டான்ஸ் அதெல்லாம் பார்த்து அப்படிதான் க்ரோ ஆனது. ஏக்கலைவனா பாக்க அப்படியே தூரத்துல இருந்தே கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க டான்ஸ். சின்ன வயசுல இருந்தே இவளுக்கும் டான்ஸ் நடிப்பு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் ஒரு டிகிரி எடுத்துட்டு நீ அப்புறம் எதுக்கு வேணாலும் வா அப்படின்னு. கேட்க புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, டிகிரிக்கு போய் படிக்கவே இல்லை. எப்படி இதை பார்க்கும்போது எதிரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க டக்குன்னு மூடு அதை பாரு அப்படின்னு இருக்குது இல்ல? அது எனக்கு அதே ஒரு வருத்தம் தான், படிக்கலையே சரியா. இன்னைக்கு அவங்க நினைச்சதுல அவன் அது கரெக்டா போயிட்டு இருக்காங்க. அதேதான் அவளும் சொல்றேன், விருதெல்லாம் பாத்தீங்களா நான் டான்ஸ்ல டிகிரி வாங்கிடுறேன் அப்படின்ட்டா. வேற என்னத்த சொல்றது, நான் பேசாம இல்ல எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அதை நோக்கியா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு நீங்க ஆக்டிங், இப்ப அப்பா அம்மா 2 பேரும் கொரியோகிராஃபர்ஸ் அவங்க நம்ம பாக்குறோம். ஆக்டிங் அம்மாவை நடிச்சிட்டு இருந்தாங்க ஓகே, பட் ஸ்டில் ஆக்டிங் மேல ஏன் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி? சின்ன வயசுல நான் ஸ்ரீதேவியோட பைத்தியம். எனக்கு அவங்கள வந்து லைஃப்ல ஒரு வாட்டியாவது பாக்கணும் அப்படிங்கறது என்னோட இது. அதுவும் இல்லாம நிறைய அந்த டைம்ல ஜீன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல ஜீன்ஸ் படம்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா டிஃப்ரெண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ஆர்டிஸ்டா இந்த மாதிரி வகை வகையா ட்ரெஸ் எல்லாம் போடலாம்ல, அழகா இருக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு நான் அப்படிதான் ஆக்சுவலி கேட்சே ஆச்சு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் ஆசை தான். பட் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது, எங்க அம்மா அப்பா இந்த மீடியால இருந்ததுனால ரைட் வே செலக்ட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதனால பட் நீங்க இண்டஸ்ட்ரி நீங்க அவ்வளவு நாளா பாக்குறதுனால உங்களுக்கு அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். பிளஸ் விட மைனஸ் நிறைய என்னெல்லாம் பார்த்து பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ரொம்ப பொண்ணு ஆசைப்படுறாங்களே, பட் இது வேண்டாம்னு சொல்ல அது ஒரு காரணமா? அது இல்ல அதெல்லாம் காரணமா நினைக்கல. என்ன எப்படி சொன்னா எல்லா இடத்துலயுமே பிளஸ் மைனஸ் இருக்கு. கரெக்ட், வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இண்டஸ்ட்ரி வந்து மீடியான்றதுனால வெளியே தெரியுதா? கரெக்ட், மத்த இடத்துல வந்து தெரியாது. எல்லா ஃபீல்டுலயும் எல்லா இடத்துலயுமே பிளஸ் மைனஸ் உண்டு. நம்ம எந்த பார்த்து செலக்ட் பண்றோம், இப்படி போகணும்னு செலக்ட் பண்றோமா இப்படி போகணும்னு செலக்ட் பண்ணா அது நம்ம இஷ்டம். நம்ம செலக்ட் பண்ற பார்த்து எது தேவையோ அதுல செலக்ட் பண்ணி போனோம்னா இது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகும், இது கொஞ்சம் லேட்டா ரீச் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். பண்ணிடலாம். எல்லாத்துலயுமே இருக்காங்க, பிளஸ்ல நல்லவங்களும் இருக்காங்க, மைனஸா இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால வந்து நம்ம செலக்ட் பண்ற விதம் தான். செலக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஒண்ணுமே இல்ல. இதை விட நல்ல ஃபீல்டு எதுவுமே கிடையாது. அப்படி போனா நான் அததான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம வெளியே ஒரு தப்பு பண்ணாலும் எல்லாம் வெளியே வந்துரும். ஆமா, அதுக்கு பயந்துட்டு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சினிமா ஃபீல்ட்ல. முன்னாடினா வந்து தெரியாது, லைக் அப்பெல்லாம் வந்து வெறும் பத்திரிக்கை எழுதிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்போ சோசியல் மீடியா நம்ம அப்பவே பயந்துட்டு தான் இருந்தாங்க. முடிஞ்சிருச்சு, நம்ம பேரை டேமேஜ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப என்ன உடனே வருது, கொஞ்சம் லேட்டா வரும், அவ்வளவுதான். கிச்சன்ல கைகள்னாலே மாட்டிப்போம், கேமரா போது சினிமா சொல்ல எல்லாத்துலயும் மாட்டிப்போம். நம்ம ரொம்ப சேஃபாவே இருக்கும். வெளியே இருக்கவங்க அவங்க ஃபேமஸ் இல்லாததுனால அவங்க பண்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம சின்னதா ஒண்ணு பண்ணா கூட இப்ப நம்ம இறங்கி ஏய் அப்படின்னு யாராவது திட்டினாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப வண்டி ஓட்டும் போது யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன மடையா அப்படின்ட்டா போச்சு. பட் இதுக்கே 2 பேரும் வெளியில போறீங்க, அம்மாவும் பொண்ணு போறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சா அப்பா எனக்குள்ள வந்துருவாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல நான் அந்த மாதிரி பேசி பழகி பசங்களுக்கு அது ஒரு அஃபெக்ட் ஆயிடுமோன்ற ஒரு பயம் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாட்டு போட்டு பாட்டு பாடிட்டே ஓட்டுவேன். எவனா வண்டி ஓட்டினாலும் பாட்டு பாட்டு இப்படி திட்டிட்டே போயிட்டு அவ்வளவுதான். இல்லன்னா இவ அப்படி ஓவரா திட்டினாலும் நான் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிடுவேன். நான் பக்கத்துல இருக்கும்போது உடனே சைலண்ட் ஆயிடுவா. அவ்வளவு. ஏன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் திட்ட மாட்டேன் யாரையும். பண்ணிருக்கீங்களா? கொடுமை என்னன்னா எங்க அம்மா வந்து அப்பாவும் நீங்க லவ் பண்ணுங்க நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் 2 பேருமே சொன்னாங்க. 2 பேருமே கேட்கலையா? 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவ்வளவு சோகம் தெரியுமா முகத்துல? ஃப்ரீயா அவங்க எந்த வீட்ல ஃப்ரீயா விடுறாங்களோ அந்த வீட்ல வந்து பெருசா இதுவாக எங்க பண்ணாதீங்க புடிச்சு வைக்கிறாங்களோ அங்க வந்து பிச்சுக்கு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்க வீட்ல இப்படி சொன்னாங்க, பட் ஆனா அது நான் வர்க் அவுட் வயசுலயே சொல்லிட்டாங்க. எது வந்தாலும் எங்க சொல்றீங்க, ஆனா என்கிட்ட நாங்க லவ் மேரேஜ்ன்றதுனால ஃப்ரீடம் கொடுத்தோம். சரி, அதே மாதிரி பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்கள பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா என்ன ஸ்கூல்ல நடந்தாலும் சரி, ஷூட்டிங்ல நடந்தாலும் சரி, அந்த டெய்லி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்ற பழக்கம் இருக்கா? என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா, இப்போ ஸ்ரீவாணின்னு சொன்னாங்க, அவ கிண்டல் பண்ணுவா, இப்ப போன் எடுத்துட்டா 2 ஹவருக்கு வரமாட்டா அவங்க அம்மாக்கு. ஓ இப்பயுமா? ஐயோ நான் கூட ஸ்கூல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்க தம்பிக்கு
இங்க என்ன நடந்துச்சு, எத்தனை வாட்டி தும்புனேன், எத்தனை வாட்டி பாத்ரூம் போனேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச்ல எல்லாமே நான் ஐ யூஸ் டு ஷேர். அந்த மாதிரி ஒரு 2 hours நமக்கு டைம் கிடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க. 2 hours நான் போன்ல உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அது அப்படியே ஒரு ரொட்டீனாவே. லைஃப் பத்தி இவங்க கிட்ட கேட்டாலே போதும், உங்க வீட்டுல கேட்க வேலை. இந்த தேதியில என்னென்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும். என் தம்பிக்கு அவன் அங்க இருப்பான், அந்த டைம்க்கு நான் கால் பண்ணி பேசுவேன். அது அப்படியே ஒரு ஹாபிட்டாவே ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, ரொம்ப அட்டாச்டா ஃபேமிலியோட இவங்க. இந்த மாதிரி எப்ப நீங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, தம்பி சொல்றாங்க ரொம்ப அட்டாச்டு. ஆனா ஃபேமிலியோட நெருங்கி இருக்க முடியல, தள்ளி தள்ளி போன்ல பேசிப்போம், அடிக்கடி ஓடிடுறா. ஆனா இப்போ கொஞ்சம் இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் நெருங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு சீரியல் இங்க வருது இல்ல, இங்க வருது, இன்னொன்னு அங்க வருது. அதனால ஒரு வாரம் இங்க இருக்கு. இப்ப இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வந்துருச்சு. ஹைதராபாத் தான் நினைக்கிறேன். பட் நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது இனிஷியலா நீங்க நடிக்க வந்த ரொம்ப சின்ன வயசு நடிக்க வந்துட்டீங்க, நீங்க படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க. பட் ஆனா ஒரு பிரேக் வந்து 5-6 வருஷம் கழிச்சு தான் காவலன் மூலமா உங்களுக்கு கிடைச்சது. பட் நீங்க எதிர்பார்த்த நிறைய ரோல்ஸ் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க சீரியல்ஸ்லாம். அது இப்ப சொல்லாம ரொம்ப பிஸியா நீங்க உங்களுக்கு நடக்குது, சீரியல்ஸ் நடக்குது, படங்கள்ல தாண்டி இப்ப கண்ணும் கண்ணும் படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசெப்ஷன் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சீரியல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் டான்ஸரா இருந்ததுக்கு அப்புறம் லைக் சீரியல்ல தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ அம் வெரி ஹாப்பி. காவியாஞ்சலி சொல்றீங்க நீங்க? காவியாஞ்சலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நமக்கு படத்துல அவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. தினம் நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுல போய் ரீச் ஆகிறோங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். பட் படத்துல கூட ஒரு சில பேராலதான் ரொம்ப லாங்லாம் வந்து நிக்க முடியுது. எல்லாராலையும் ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியுமானா முடியாது. எனக்கு சும்மா அந்த பேக்ராப்ல அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அதனாலே என்னமோ தெரியல, படம் பண்றதுல எனக்கு அவ்வளோ அந்த இது போகல. வாய்ப்புகள் வந்து நீங்க தவிர்த்துட்டீங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆமா, இன்னொரு ஸ்டீரியோடைப் வந்து இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஆரம்பத்துல ஹீரோயினா வந்து அப்படி பண்ணும்போது கூட இப்ப ஒரு வடிவேல் சார் பேரோட திருப்பி உங்களுக்கு நிறைய காமெடி ரோல்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும்ல. வந்தது அந்த டைம்ல பண்ணல. பிகாஸ் எனக்கு என்னன்னா எனக்கு காமெடி செட் ஆகலையோங்கிறது என்னோட ஆஸ் an ஆர்டிஸ்டா இப்ப நமக்கு வந்து இந்த ஜானர் செட் ஆகல நமக்கு ஒண்ணு தோணல. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். பாடி லாங்குவேஜ்லயா இருக்கட்டும், டைமிங்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கணும். பட் எனக்கு என்னமோ அதுல நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ண மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீலே தவிர இப்போ ஒரு கோவை சரளமா மாதிரியோ இல்ல மனோரமா ஆட்சி மாதிரியோ லைக் பாடி லாங்குவேஜ் எல்லா டைமிங் கரெக்டா வந்துச்சான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது நோ. இவளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, கரெக்டா தான் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. பட் இவளுக்கு வந்து அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அவங்களுக்கு தோணுனா திருப்பி பண்ணவே முடியாது. அதுதான் பண்ண முடியும். ஃப்ரீனஸ் இருக்குல்ல எனக்கு அந்த காமெடில அந்த ஃப்ரீயா எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி இப்ப பண்ணா பெட்டரா பண்ணுவேன்னா எனக்கு தெரியல சீரியஸா. அது ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த டைம்ல எனக்கு அது ஏதோ ஆமா அகைன் சின்ன பொண்ணு தான், பெரிய வயசு கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு அதை டக்குன்னு எடுத்து பண்றதுக்கு அப்படின்றது ஒரு யோசனை. ஏன்னா ஒரு 12-13 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த படம் வந்து இல்லையா. இப்ப ஆனா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் வருது. இப்ப ட்ரை பண்ணுவேன். இப்ப பண்ணா இப்ப ஜாலியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு. நமக்கு தெரியும் லைக் ஓரளவுக்கு நமக்கு கவுண்டர்ஸ் போடணும். அப்பெல்லாம் வந்து வெறும் ஷூட்டிங் வீடு அவ்வளவுதான். இப்ப நம்ம கொஞ்சம் சரௌண்டிங்ஸ்ல ஹஸ்பண்ட் சைடு ஆளுங்க லைக் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நம்ம பேசும்போதோ இல்ல ஜோக்ஸ் ஏதாவது கிராக் பண்ணும் போதோ நம்மளால டைமிங்ஸ் கொடுக்க முடியுது. அதனால இப்ப கொஞ்சம் இது வரல. எனக்கு அந்த மாதிரி செட் எல்லாம் அப்போ கிடையாது. அம்மா மட்டும் தான் இவங்க அடிக்கிற கவுண்டரே வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கும். பட் அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. The Chennai Silksin Wow Summer Sale. Let the celebrations begin. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.